விறுவிறுப்படைந்துள்ள மக்களவை தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி ஸ்டார் வேட்பாளர்கள் தாங்களாகவே களத்தில் இறங்கி வாக்குகளை வேட்டையாடி வருகின்றனர். அவற்றின் சில நிகழ்வுகளை சிறிய தொகுப்பாக காணலாம். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மறுபடியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பது நாம் எல்லோரும் கூட குறிக்கோளாக எடுத்திருக்கின்றோம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் முரசொலியை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தால் தஞ்சை தொகுதிக்கு மாதம் 2 முறை வந்து தங்கி மக்களுக்கு வேண்டியதை செய்வேன் என அவர் வாக்களித்தார். நான் உங்களுக்கு இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய முரசொலி அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, அப்படி நீங்க ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, வெற்றி பெற வச்சிட்டீங்கன்னா நான் அடிக்கடி வருவேன். இதே வாக்குறுதியை ஒரு வார்த்தை கூட மாறாமல் அமைச்சர் உதயநிதி கரூர் மக்களுக்கும் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், சரியா? நீங்க குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா ஜோதிமணி அவர்களை எதிர்த்து யார் போட்டிடுறாரோ எந்த கொம்பனா இருந்தாலும் டெபாசிட் வாங்க கூடாது. செய்வீங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்க கூட வாக்குறுதி. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் அடிக்கடி இந்த கரூர் மாவட்டத்துக்கு வருவேன். வடசென்னை மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதினியை ஆதரித்து அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்ற காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்தியில் ஆண்ட ஆளும் கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவை ஒரு சேர விமர்சித்தார். இடஒதுக்கீடு முறை ஏன் வந்ததுன்னு கேளுங்க. நீங்க முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நான் இந்த தெருவில் போகக்கூடாதுன்னு சொன்னது ஏழைங்கிறதுனாலயா இல்லை இழிசாதி தாழ்ந்த மகன்கிறதுனாலயா? எதன் பொருட்டு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அந்த வழியிலேயே திருப்பி தரப்படணுங்கிறது கொண்டு வரப்பட்டதா இந்த ரிசர்வேஷன் கோட்டா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.